குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம திங்கட்கிழமை நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். வேர்ல்டு மார்க்கெட்டில் நேற்று வேர்ல்டு மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் 319, S&P 500 13 பாயிண்ட் ப்ளஸ், நாஸ்டாக் கம்போசிட்டு 6 பாயிண்ட் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. மற்றபடி FTSE 100 20 பாயிண்ட்டு, CAC 46 பாயிண்ட்டு, டேக்ஸு ஒரு 49 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. நம்ம ஆல்ரெடி நம்ம ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் பார்த்துட்டோம். கோல்டு இப்போ ட்ரேட் ஆகிறது 4341, 4319 வரையும் லோ 4431 ட்ரேட் ஆகுது. சில்வர் ஏறிக்கிட்டு தான் இருக்குது, காப்பர் அதுவும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது, க்ரூட் ஆயில் கீழே இறங்கியிருக்கு. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸு, S&P, நாஸ்டாக் கம்போசிட் எல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது டவ்வும் நாஸ்டாக்கும். அவன் 320 பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்கான், இவன் ஒரு 7 பாயிண்ட்டு மைனஸில் இருக்கான். ஸோ அங்கே டெக் கம்பெனியெல்லாம் அடிக்கிறாங்க, அதுதான் அதில் கிளியராக தெரியுது. ஏன்னா இவன் நல்ல ஏற்றத்தில் இருந்தான். எப்போன்னா அந்த லாஸ்ட்டு ஃப்ரைடேயில் நாஸ்டாக் கம்போசிட் 300 பாயிண்ட்டு கேப் அப் கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் அப் இவ்வளோ தொலைவு அந்த கேப் அப் ஏறி அப்படியே அது டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அது 22,990 இங்கே நான் சப்போர்ட் போட்டிருக்கேன். அந்த ரேஞ்சு வரையும் தொட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவன் டவ் ஜோன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம சப்போர்ட்டு க்ளோஸாக தொட்டுட்டு மேலே போயிருக்கான். ஸோ இது பிரச்சனை இல்லை. ஆனால் நாஸ்டாக் கம்போசிட்டில் பிரச்சனை இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு SGX நிஃப்டி எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அது ஒரு 54 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. இவன் 54 பாயிண்ட் இருந்தானா நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு 55 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது SGXக்கும் நம்ம கிஃப்ட் நிஃப்டிக்கும். ஸோ ஒரு 50 பாயிண்ட் இப்போதைக்கு ப்ளஸில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். 50 பாயிண்ட்டு மண்டே ஒரு கேப் அப் ஓப்பனிங் நிஃப்டியில் கிடைக்குதுன்னா அதுக்கு இங்கே ஓப்பன் ஆகுமா? 50னா 365க்கு மேலே ஓப்பன் ஆகும். அப்போது கண்டிப்பாக இந்த 400 போய் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 400 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த 400 டச் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு கேப் அப் இப்படி வருது, இந்த 400 டச் பண்ணிட்டு இப்படி வரலாம் மார்க்கெட். நேற்று ஃப்ரைடே பார்த்திங்களா, FIs ஒரு 500 கோடி கிட்ட பையிங் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் ஒன்றுமே நடக்கலை. மார்க்கெட் சல்லுன்னு ஏறி போயிடுச்சு. ஒரு கேப் அப் ஓப்பனிங் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 26,400, அதுக்கப்புறம் 26,450, அதுக்கப்புறம் 26,503. இந்த 3 ரெசிஸ்டண்ட் தான் மண்டேக்கு ஆக்ட் ஆகும். வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 50 பாயிண்ட்டு 55 பாயிண்ட் இப்போவே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போது இப்போ அது க்ளோஸ் ஆனது 26,335 இருக்குது. அப்போ இங்கேருந்து 50 பாயிண்ட்னா க்ளோஸாக 26,385 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் 400 பக்கத்துலேயே இருக்குது. 400 நம்ம OI சார்ட்டை செக் பண்ணால் இப்போ ஆஃப் மோடில் தான் இருக்குது. இருந்தாலும் 400 26,400 பார்த்திங்கன்னா 75 லட்சம் இருக்குது. இதில் வெறும் 28 தான் இருக்குது. சப்போஸ் இது மண்டே ஆக்ட் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகுதுன்னா வாய்ப்புகள் ரெசிஸ்டன்ஸ் சைடில் தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இது இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹை போன உடனே ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் நம்ம எடுத்த உடனேயுமே அந்த மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அந்த 9.15 கேண்டிலை விட்டுடணும். அதை அங்கே போய் டச் பண்ணி கேண்டில் சிக்ஸில் ஏதாவது குழு கொடுக்குதா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம புட் சைட் போகிறதா கால் சைட் போகிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒருவேளை இந்த 26,400 உடச்சி ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா நம்ம கால் சைடில் போய் கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்குது, கேப் டவுன் ஓப்பனிங்க்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் மண்டே US மார்க்கெட்டில் 4 மணிக்கே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு அங்கே ஏதாவது செல்லிங் நடந்ததுன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் இந்த ப்ளூ லைன் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான். 26,267 இருக்குது. அதையும் கட் பண்ணி வந்தானா 26,194. அதுக்கும் கீழே வந்தானா இதுதான் கன்சாலிடேஷன் ஆன இடம். 2 நாளாக 31, 1,
2 3 நாளாக கன்சாலிடேஷன் ஆன இடம். இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு எங்கே இருக்குது? 26,120 இருக்குது. ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கு சப்போர்ட்டு. இது மேலே ரெசிஸ்டன்ட். இந்த ப்ளூ லைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒரு கேப் அப் ஓப்பனிங் போச்சுன்னா இது சப்போர்ட்டாக மாறிடும். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் இது ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஓகேவா? ஏன்னா இது லாஸ்ட்டு ஃப்ரைடே இங்கே தான் முடிஞ்சிருக்கு. அதனால் அதை நான் ப்ளூ லைனில் வச்சிட்டேன். இதுதான் மண்டேக்கான நிஃப்டி 50க்கான இன்ட்ராடே லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் வரும்போது கண்டிப்பாக இந்த மணியை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கம்மிங் டியூஸ்டே வேறு நிஃப்டி 50க்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக கீழே வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதனால் நான் அப்படி திங்க் பண்ணுறேன். அப்படி தான் பல வாட்டி நடந்திருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து பெரிய லெவல்லையும் பை பண்ணலை. அதையும் நம்ம யோசிக்கணும். வெறும் 500 கோடி கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க எப்போவுமே ஏற விட்டு அடிக்கிற அந்த நாலேஜை கொண்டவங்க. மார்க்கெட்டை நல்லா மேலே ஏற்றிட்டு அப்புறம் பட்டுன்னு அடிப்பான் தலையிலேயே. ஏன்னா முக்கால்வாசி மார்க்கெட்டு ஹையில் போய் ரிட்டர்ன் ஆகிறது எஃப்ஐஎஸ்ஸால் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி மண்டே வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 60-70% அப்படி தான் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கணும். நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓஐ சீட்டை போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த இடம் நமக்கு கரெக்டாக சூட் ஆகுமா, இந்த இடத்துல எடுத்தால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்றத சூஸ் பண்ணணும். இப்போ இந்த 26,400 வருது. உடனே இந்த ஓஇயில் போயிட்டு இந்த எல்டிபி ஓஇயில் வச்சு இதில் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் ஆக போகுது? ஒன்றும் கிடையாது. டக்குன்னு பார்க்க வேண்டியது தான். 74 லட்சம் இருக்குது, இங்கே 28 இருக்குது. ஸோ இது ரன்னிங் டைமில் வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த எல்டிபியில் போய் வால்யூமை செக் பண்ணணும். சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குது, எதில் அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்றதை பார்த்துட்டா முக்கால்வாசி ஈஸியாக நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் நிஃப்டி 50ல் மண்டேக்கான லெவல்ஸ். சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தால் சென்செக்ஸ் இன்னும் இவன் ஆல் டைம் ஹை போல். இதுதான் அவனுக்கான ஆல் டைம் ஹை. நிஃப்டி 50 ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுனா இவனும் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆவான். இவனுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டே 86,170. அதாவது அந்த ஆல் டைம் ஹை. ஆமாம், அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுதான் ஆல் டைம் ஹை 64, 86,164. அதுக்கப்புறம் இருக்கிறது அதை தாண்டி இந்த 86,164 தாண்டி ஒரு புல்லிஷ் கேண்டில் வரணும். எப்படி வரணும்னா இந்த மாதிரி வரணும். இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? இது இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா 87,500 வரையும் போயிடும் சென்செக்ஸ். அந்த 86,492 அந்த ரெசிஸ்டண்ட்டையும் உடைச்சானா அதோட 86,820 தான் இருக்குது ரெசிஸ்டண்ட்டு. ஏன்னா இப்போ வந்து இது இனிமேல் போகிறது எல்லாமே நியூ ஆல் டைம் ஹை தான். ஸோ நமக்கு எங்கே கரெக்டான ரெசிஸ்டண்ட்டுன்னு தெரியாது. நம்ம இந்த ஃபிபனாக்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாலாம் இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஆனால் இது வரையும் போனால் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஃபிபனாக்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கே தான் வருது அந்த லெவல்ஸ் எல்லாம். ஸோ அதை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உடனே நினச்சிக்காதீங்க இவருக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் ரெசிஸ்டண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லெவல்ஸை வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது இல்லாமல் ஒன் டே கேண்டிலில் இந்த ட்ரெண்ட் லைனை போட்டு வரைஞ்சால் நான் போட்டிருக்க லைன் எல்லாம் வந்து ரெசிஸ்டண்ட்டாக வரும். சப்போர்ட்டு நமக்கு எதுவுமே போட வேணாம், அது நமக்கு பார்த்தாவே தெரியும் சப்போர்ட் இருக்கிறது. ஸோ சப்போர்ட் வந்து கேப் அப் ஓப்பனிங் சென்செக்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 86,164, அப்புறம் 86,500, அப்புறம் 86,820. இந்த ப்ளூ லைன் அப்படியே இருக்கட்டும். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 85,499. 500னே வச்சிங்களேன். அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த 85,155. அதுக்கப்புறம் இருக்கிறது 84,883. அதுக்கப்புறம் இதெல்லாம் இங்கெல்லாம் வராது. இந்த மூணு சப்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். இதுவே ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருந்து கீழே வந்தால் இது சப்போர்ட்டாக மாறும். இதுதான் சென்செக்ஸில் கம்மிங் மண்டேக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது நான் பல தடவை சொல்கிற மாதிரி தான் இந்த மணியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு
ப்ராஃபிட் தரக்கூடிய அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதை நான் லைவாகவே ஒரு 2 வாரமாக உங்களுக்கு காமிச்சு கூட இருக்கேன். உங்களுக்கு நேற்றே ஒரு உதாரணம் பாருங்க. நேற்றே வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த புட் சைடில் நிஃப்டி 50ல் இந்த 26,400 இந்த 26,400 இது இந்த கேண்டில் இறங்குச்சுல்ல, இத்தனைக்கே இந்த மணி அது அப்போது 26,000 இந்த 2:30 மணி கேண்டில் இறங்கும் போது இந்த 26,400 124 ரூபா இருந்தது. இங்கே இருக்கும் போது இவன் இவ்வளோ இறங்கியிருக்கான், 50 பாயிண்ட்டு கிட்டே இறங்கியிருக்கான். ஆனால் இவன் இங்கே ஏறினது எவ்வளோ தெரியுங்களா? ஒரு இந்த மணி ஏறினதே வந்து ஜஸ்ட்டு ஒரு 11 பாயிண்ட்டு தான். இந்த மணியே 11 பாயிண்ட்டு தான் ஏறி இருக்குன்னா, அப்போது இந்த அட் த மணி அவுட் ஆஃப் த மணியெல்லாம் என்ன லெவலில் இருக்கும்? 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட் தான் ஏறி இருக்கும். இதை நேற்று நான் கண்கூடாவே பார்த்தேன். அவன் பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா பாருங்கள், 94 ரூபா. அதாவது அந்த ஹால் டைம் ஐயில் போனான்ல, இந்த இடத்துக்கு போனான்ல, அப்போ 94 ரூபா 25 காசு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது 120 ரூபா கிட்ட இருந்தான். 120 ரூபாவில் இருந்து அவன் ஹையஸ்ட்டாக போனது 133 ரூபா வரையும் தான் போனான். ஒரு 11 பாயிண்ட்டு தான் ஆச்சு இந்த 50 பாயிண்ட் இறங்குனதில், அவ்வளோ ஸ்பீடாக இறங்குனதுலையே. அப்போது இந்த மணியே நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ராஃபிட் கொடுக்கலன்னா, அட் த மணி அவுட் ஆஃப் த மணி எப்படி குடிக்குன்றதை நீங்கள் தான் திங்க் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த மணி தான் என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு. இதுவே ஒரு எக்ஸ்பைரி டே, மந்த்லி எக்ஸ்பைரி அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அவுட் ஆஃப் த மணியை ஃபோக்கஸ் பண்ணால் அது வந்து வாழ்வா சாவா அப்படின்ற கதை. அப்போ ட்ரை பண்ணலாம் அதை. மற்ற நேரத்துலலாம் இந்த மணியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம். நான் இதை தான் பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை சார்ந்தவங்களும் அப்படி தான் பண்ணுறோம். நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் லாஸில் வந்தாலும் மற்ற 3 நாளில் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். நான் இந்த பிரின்சிபலை தான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு வெற்றிக்கான வழி இப்படின்னு இருக்கும் போது இந்த மணியில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பையர் நானும் சொல்லும் போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதை நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணணும். இவன் சொல்கிறது கரெக்டா அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி கண்கூட பார்க்கணும். இந்த மணியோ அட் த மணியோ அவுட் ஆஃப் த மணியோ ப்ரைஸை மார்க்கெட் ரன் ஆகும்போது அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு புரியும். இவன் ஏன் எப்போ பாரு இந்த மணியை சொல்கிறான் அப்படின்றது உங்களுக்கு கண்கூடாக புரியும். உங்கள் நாலேஜுக்கு ஈஸியாக தெரிய வரும். அப்போ நீங்கள் நம்புவீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மண்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. மார்க்கெட் நாளைக்கு மண்டே ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5% 3% லாபத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குன்னா சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டில் தான் இருக்குது. அதை அகைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ராஃபிட் பண்ணுவீங்கன்றதில் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். இந்த யூடியூப்பில் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இதில் நான் எந்த ஒரு காலையோ வாங்கவோ செல் பண்ணவோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. ஏன்னா அப்படி சொல்கிறதுக்கு எனக்கான அங்கீகாரம் கிடையாது. ஏன்னா நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. அதனால் எந்த ஒரு டிசிஷனுமே நீங்கள் ஓனாக மேக் பண்ணுங்கள். கேண்டில் ஸ்டிக்ஸை போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுங்க. இல்லையா ஒரு செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சனை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை உங்கள் ஃபினான்ஸ் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு டிஸ்க்ளைமர். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மண்டே இன்ட்ராடே டைமில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.